if f of x equal to 2x plus 3, g of x equal to 1 minus 2x and h of x equal to 3x. Prove that f dot g dot h equal to f dot g dot h. f of x இருக்கு, g of x இருக்கு, h of x உடைய வேல்யூ இருக்கு. இப்போ அவங்க என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் நீங்கள் கண்டுபிடிக்கிற ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க வேண்டும். அதுதான் ப்ரூவ் தட். இப்போ கிவனில் என்ன எடுக்க போகிறீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்கோம், ஜி ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்கோம், ஹெச் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிங்க. எழுதிட்டு இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அதை எழுதியிருக்கோம். அப்படின்னா இது என்னென்னா, இது எல்ஹெச்எஸ். இது எந்த சைடு இருக்குது? லெஃப்டில் இருக்கனால எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இது ரைட்டில் இருக்கனால ஆர்ஹெச்எஸ். இப்போது எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துக்க போகிறோம். எல்ஹெச்எஸ் என்னென்னா எஃப் டாட் இன்ட்டு ஜி டாட் ஹெச் எடுத்துக்க போகிறோம். இதில் யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா, ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு. இது ஃபஸ்ட்டுன்னு இப்படி எழுதிக்கிங்க. இது கண்டுபிடிச்ச பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த எஃப் டாட் கண்டுபிடிக்கணும். அதான் செகண்டு. இப்போ ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிக்கணும்? ஜி டாட் ஹெச். ஜி டாட் ஹெச். அப்போ நம்ம என்ன செய்வோம்னா, ஜி அப்படியே இருக்கும், டாட் அப்படியே போட்டுங்க. ஹெச் பதில் வந்து என்ன, ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, அந்த ஜி இந்த டாட் இருக்கு இல்லையா, டாட்டுக்கு ஒரு ஓப்பன் இன்டர்வல், இது ஓப்பன் இன்டர்வல் பேர். இந்த ஓப்பன் இன்டர்வல் போட்டுட்டு இந்த டாட்டுக்கு தான் ஓப்பன் இன்டர்வல் போட்டு இந்த ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படியே எழுதிக்கிங்க. இந்த ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவல் டு ஜி அப்படியே இருக்கும். இந்த ஓப்பன் இன்டர்வல் பெரிய ப்ராக்கெட் அப்படியே போடுங்க. இந்த ஹெச் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ எங்கே இருக்குன்னா, ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, 3x. அந்த 3x இது உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. அந்த இன்டர்வலை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இங்கே ஜி இருக்குனால ஜி ஆஃப் எக்ஸ் தான் பார்க்கணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு எழுதுங்க. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2x இருக்கா, 2x இருக்குது. அப்போது இங்கே எக்ஸ் இருக்கும் பொழுது இங்கே இந்த ஈக்குவல் டு கண்ணாண்ட என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, ஜி ஆஃப் 3x கண்டுபிடிக்க போகிறேன். ஜி ஆஃப் 3x மட்டும். அப்போது என்னவாகும்னா, இங்கே எக்ஸ் இருக்கனால இங்கே எக்ஸ் இருக்கனால இங்கே 3x அப்ளை பண்ணுவோம். எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கோம், 3x இருக்கனால இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணணும், 3x போடணும். வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ 1 அப்படியே இருக்கும், மைனஸ் இருக்கும், 2 இருக்கும். ஆனால் இந்த எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், 3x அப்ளை பண்ணணும். இது ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே எக்ஸ் இருக்குன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே ஜி ஆஃப் 3xன்னு அப்ளை பண்ணும் பொழுது எக்ஸ் இருக்க இடத்துல 3x அப்ளை பண்ணணும். மீது எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஈக்குவல்ட் இப்போது 1 மைனஸ் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணோம். 2 3s ஆர் எவ்வளோ, 6x இருக்குது. ஜி ஆஃப் 3x ஈக்குவல் யார், ஜி டாட் ஹெச். அப்போ இந்த உடைய ஆன்சர் யாருன்னா ஜி டாட் ஹெச் உடைய வேல்யூ தான். ஏன்னா ஜி டாட் ஹெச் ஈக்குவல் டு ஜி ஆஃப் 3x. ஸோ அதோடைய வேல்யூ. இப்போது ஜி டாட் ஹெச் உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போது இந்த எல்ஹெச்எஸில் ஜி டாட் ஹெச் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன செய்யணும், எஃப் டாட் இன்ட்டு ஜி டாட் ஹெச் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு எஃப் டாட் இன்ட்டு ஜி டாட் ஹெச் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு எஃப் அப்படியே இருக்கும், இந்த டாட் அப்படியே இருக்கும், இந்த ஜி டாட் ஹெச் இருக்கு இல்லையா, அதோட ஒரு எக்ஸ் சேர்ப்போம். நம்ம எக்ஸ் சேர்த்துட்டோம். ஈக்குவல் எஃப் இந்த டாட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஓப்பன் இன்டர்வல் போடணும். இது ஜி டாட் ஹெச் இன்ட்டு ஒரு எக்ஸ்ன்னு வைங்களேன், க்ளோஸ் த ப்ராக்கெட். ஈக்குவல் டு எஃப் ஜி டாட் ஹெச் உடைய வேல்யூ நமக்கு தெரியும், யாருன்னா 1 மைனஸ் 6x. அப்போது ஒரு ப்ராக்கெட் போட்டு 1 மைனஸ் 6x. இங்கே எஃப் இருக்குனால அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2x ப்ளஸ் 3. அதான் இங்கே எழுத போகிறோம், 2x ப்ளஸ் 3. இங்கே எஃப் இருக்கனால எஃப் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ எழுதுகிறோம். அப்போ இங்கே எக்ஸ் இருக்கும் போது இங்கே எக்ஸ் இருக்கா, இதுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் இன்ட்டு 1 மைனஸ் 6x ஈக்குவல் டு, இப்போ என்னென்னா இங்கே எக்ஸ் இருக்கும்போது இங்கே எக்ஸ் போட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, இந்த எக்ஸுக்கு பதில் 1 மைனஸ் 6x இருக்குது. எக்ஸுக்கு பதில் அதுதாங்க, எக்ஸுக்கு பதில். அப்போது இங்கே 2 அப்படியே இருக்கும். இந்த எக்ஸுக்கு பதில் என்ன, 1 மைனஸ் 6x ப்ளஸ் 3.
ஈக்குவல்ட் இப்போ இந்த 2 வந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற ரெண்டு பேருக்குமே சொந்தம். இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 1 is 2, இங்கே மைனஸ் அண்ட் மைனஸா, 2 6 are 12, இந்த எக்ஸா, இந்த ப்ளஸ் 3 ஈக்குவல்டு. இப்போது இவங்க ரெண்டு பேரையும் பாருங்கள், இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ், ரெண்டுமே ப்ளஸ். அப்போ என்ன வரும்? 2 + 3 5. அப்போ 5 மைனஸ் 12x f இன்ட்டு 1 - 6x. அது யாருடைய ஒன்று? f டாட் g டாட் h. அப்போ இதை எடுத்து தான் நம்ம இங்கே அப்படியே எழுத வேண்டியதான், f டாட் g டாட் h. இது யார்? LHS. LHS கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிக்கணும். RHS என்னன்னா f டாட் g ப்ராக்கெட் டாட் h. இது RHS. இந்த RHSல ஃபஸ்ட்டு யாரை கண்டுபிடிக்கணும்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும், f டாட் g. அது கண்டுபிடிச்ச பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா ஹெச்சை கண்டுபிடிக்கணும், டாட் ஹெச்சை கண்டுபிடிக்கணும் செகண்டு. ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிக்கிறோம்னா f டாட் g. f டாட் g ஈக்குவல்ட்டு f அப்படியே இருக்குமா, இந்த டாட் இருக்கும், இந்த ஜிக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்? g ஆஃப் எக்ஸ். g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட் f. இந்த டாட்டுக்கு தான் ஒரு ஓப்பன் இன்டர்வல் பெரிய ப்ராக்கெட் போடணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு தான் g ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும் உள்ள, க்ளோஸ் த ப்ராக்கெட் ஈக்குவல்ட் f அப்படியே இருக்கும், பெரிய ப்ராக்கெட் அப்படியே இருக்கும். இந்த g ஆஃப் எக்ஸ் வேல்யூ எழுதணும். g ஆஃப் எக்ஸ் வேல்யூ வேறுனா 1 - 2x. அதுதான் இங்கே எழுத போகிறோம், 1 - 2x க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போ இது யாருடைய வேல்யூனா f டாட் g. திரும்ப லாஸ்ட்டில் எழுதிக்கிங்க, f டாட் ஜின்னு எழுதிக்கிறோம். எழுதிட்டு இங்கே f இருக்கிறனால நம்ம f ஆஃப் எக்ஸு கீழே எழுதணும், f ஆஃப் எக்ஸு. இப்போ f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள், 2x + 3. அப்போது 2x + 3. இப்போது இங்கே பார்க்குறோம், இங்கே f ஆஃப் எக்ஸு, இங்கே எக்ஸ் இருக்கனால இந்த ஈக்குவேஷன்லேயும் எக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது இது கண்டுபிடிக்க போகிறோம், யாருன்னா f ஆஃப் 1 - 2x தான் நான் கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவல்ட்டு. அப்போது இந்த எக்ஸுக்கு பதில் தான் என்ன இருக்குது? 1 - 2x இருக்குது. அப்போ இந்த எக்ஸுக்கு பதில் என்ன வரணும்? 1 - 2x, அவ்வளோதான். அப்போ 2 அப்படியே இருக்கும், இந்த எக்ஸுக்கு பதில் 1 - 2x + 3 ஈக்குவல் 2 இன்ட்டு 1 - 2x. அப்போ 2வால் இந்த ரெண்டு உறுப்பையுமே பெருக்கணும். அப்போ இந்த ரெண்டு இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். ஸோ அப்போ 2 1 is 2, மைனஸ் அண்ட் மைனஸ், 2 2s are 4, இந்த எக்ஸா ப்ளஸ் 3. இப்போ இவங்க ரெண்டுமே என்னது? கான்ஸ்டன்ட், ரெண்டு பேரையும் கூட்டணும். இங்கேயும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு, அப்போ கூட்டினா என்ன வரும்? ஆட் பண்ணால் 5. 5 - 4x. இது யாருடைய வேல்யூனா f ஆஃப் 1 - 2x வேல்யூ. f ஆஃப் 1 - 2x ஈக்குவல் டு என்னது? f டாட் g. அப்போது நம்ம f டாட் ஜின்னு இங்கே எழுதணும், f டாட் g. இப்போ f டாட் g வேல்யூ இது. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இப்போ f டாட் g கண்டுபிடிச்சிடும் ஃபஸ்ட்டு. செகண்ட் இது முடித்த பிறகு, இதை கண்டுபிடிச்ச பிறகு தான் டாட் h கண்டுபிடிக்கணும். அப்போ இதுதான் எழுத போகிறேன், f டாட் g ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு டாட் h ஈக்குவல்ட். இது எப்படி எழுதணும்னா f டாட் g அப்படியே இருக்கும், f டாட் g அப்படியே இருக்கும், ஒரு ப்ராக்கெட் அப்படியே முடிச்சிட்டோம். இந்த டாட்டு அப்படியே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுவோம்? h ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா? h ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு f டாட் g ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த டாட்டுக்கு ஒரு ஓப்பன் இன்டர்வல் பெருசாக போட்டுட்டு இந்த h ஆஃப் எக்ஸ் எழுதுவோம், h ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே h ஆஃப் எக்ஸுடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போது f டாட் g அப்படியே இருக்கும். h ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ என்ன? h ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x. அப்போது இந்த h ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும்? 3x அப்ளை பண்ணணும், 3x க்ளோஸ் த ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு இப்போ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம், f டாட் g. ஏன்னா f டாட் g ஈக்குவல் டு என்ன? அப்போனா f டாட் g ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா
5 மைனஸ் 4x 5 மைனஸ் 4x எழுதிட்டோமா? அப்போது இங்கே எக்ஸ்ன்னு போட்டுக்கணும் நம்ம. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கும் போது இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. ஆனால் எஃப் டாட் ஜி இன்ட்டு 3x இங்கே 3xக்கு பதில் என்ன போட்டிருக்கோம்? 3xன்னும் போது இந்த 5 அப்படியே இருக்கும், மைனஸ் அப்படியே இருக்கும், 4 அப்படியே இருக்கும். எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும்? 3x அப்ளை பண்ணணும். ஈக்குவல் 5 மைனஸ் இப்போ இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணும்போது 4 3s are 12x. இது யாருன்னா எஃப் டாட் ஜி 3x. இந்த எஃப் டாட் ஜி 3xனா யாருடைய வேல்யூனா எஃப் டாட் ஜி டாட் ஹெச் உடைய வேல்யூ. ஸோ அதனால் இது இங்கே அப்படியே எழுதலாம். எஃப் டாட் ஜி ப்ராக்கெட் டாட் ஹெச் உடைய வேல்யூ தான் 5 மைனஸ் 12x. இது யாருன்னா ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் பார்க்குறோம். எல்ஹெச்எஸ் உடைய ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா 5 மைனஸ் 12x. இங்கே ஆர்ஹெச்எஸ் பார்க்குறீங்க, அதுக்கு ஆன்சர்னா 5 மைனஸ் 12x. தேர்ஃபோர் ஹென்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது.